ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி வந்து சோயா மீட் பிரியாணி தான் செய்ய போகிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நண்பர்களே. இதை செஞ்சால் நீங்கள் நினைப்பீங்க இது சோயா மீட் பிரியாணியா இல்லாட்டிக்கு சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியான்னு நினைப்பீங்க நண்பர்களே. அப்படி ஒரு சுவையாக இருக்கும், அப்படி ஒரு அட்டகாசமான சோயா மீட் பிரியாணி தான் செய்ய போகிறேன். அது எப்படி செய்ய போகிறேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால், அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சாஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தம்மா இதெல்லாம் தேவையோ மறக்காம நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரியா? இப்போ வாங்க சூப்பரான சுவையான சோயா மீட் பிரியாணி செய்யலாமா? இப்போ சோயா மீட் எடுத்துருக்கேன்னு பாருங்க. இந்த லங்கா சோயா தான் எடுத்துருக்கேன் நான். இது என்ன சோயா? மரக்கறி சோயாவா? கறி டேஸ்ட். இந்த மரக்கறி போடாங்கடாக்கேண்டா. சோயா மீட்டில் பார்த்தீங்கன்னா நான் இந்த இது சேர்க்க மாட்டேன். உங்களுக்கு வேறு இந்த பேக்கெட்டில் இது எப்போவுமே சேர்க்குறேன் இல்லை. ஆனால் இப்படி சாப்பிட நண்பர்களே நல்லா இருக்கும். நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? அப்படி சத்தத்தை பாருங்க, நல்லா இருக்குது. இப்போ இதுக்கு வந்து சுடு தண்ணி ஊற்றுவோம். நல்லாக்கா? நல்லாக்கலோ? இதுக்கு வந்து சுடு தண்ணி ஊற்றுவோம் வாங்க. சுடுதண்ணி ஊற்றி ஒரு கொஞ்சம் நேரம் வைப்பேன். இது கொஞ்சம் நேரம் ஊறட்டுக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அரைச்சி எடுப்போம். மசாலா உண்டு. இதில் வந்து பெருஞ்சீரகம் சேர்க்குறேன். இவ்வளோ இந்த கரண்டியால் 2 கரண்டி சேர்த்துருக்குறேன். இதோட ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். வெங்காயம், உள்ளி ஒரு 6-7 பல்லு உள்ளி சேர்க்குறேன். இஞ்சி, இது எல்லாத்தையும் இனி அரைச்செடுப்போம். இப்போ பாருங்க, அரைச்செடுத்தாச்சு இந்த மாதிரி. பார்த்தீங்களா? இப்படி இருக்கட்டுக்கும். இனி வந்து இந்த சோயா மீட்டை தண்ணியை ஊற்றி வடித்து எடுத்து கொண்டு வருவோம். இப்போ பாருங்க, சோயா மீட்டெல்லாம் வடிவாக புளிஞ்சு எடுத்துக்கொண்டு வந்தாச்சு. இனி இதில் வந்து கொஞ்சமாக தயிர் சேர்ப்போம். இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள், தனி மிளகாத்தூள், இதோட உப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு கலந்து விடுவோம். இப்போ பாருங்க, எல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த மாதிரி இப்படியே இருக்கட்டுக்கும். இப்போ மண் சட்டிலாம் செய்ய போகிறேன். சட்டியை வைப்போம், சூடாட்டுக்கும். இப்போ சட்டி சூடாகிட்டு எண்ணெய் சேர்ப்போம். தேங்காய் எண்ணெய். எண்ணெய் சூடாட்டும். இப்போ இதில் பட்டை வகையில் சேர்ப்போம். இது கொஞ்சம் பொரியட்டுக்கும். இனி இதோட இங்கே எல்லாம் அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்ப்போம். இதில் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு எடுப்போம். நல்லா கலந்து விடுவோம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அப்படியே கலந்து விடுவோம். சரி பாரு நீ. இப்போ இது கொஞ்சம் வதங்கட்டும். இனி இதோட வெங்காயம் சேர்ப்போம். இந்த வெங்காயம் சேர்ந்து இதோட வதங்கட்டுக்கும். இப்போ இனி தக்காளி பழத்தை சேர்ப்போம். தக்காளி பழம் ஒரு பெரிய தக்காளி பழம் 2 வெட்டி எடுத்துருக்கேன். தக்காளி பழம் கொஞ்சம் வதங்கட்டுக்கும். இனி புதினா இலை, மல்லி இலை சேர்ப்போம். புதினா இலை, அதுக்கு பிறகு மல்லி இலை, இஞ்சி போடுவோம். சேர்த்துட்டு கலந்து விடுவோம். இப்போ பாருங்க, மல்லியில் புதினா இலையெல்லாம் வதங்கிட்டு இனி வந்து இங்கெல்லாம் நாங்கள் பிரட்டி வச்சுருக்கோம் தானே சோயாபீன், அதை சேர்ப்போம். இப்போ இதை இப்படியே வதக்கிடுவோம்.
இப்போ பார்த்தீங்களா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. இனி இதில் வந்து தனி மிளகாத்தூள் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன், இது வந்து கரம் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் இது வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், சின்ன சீரகம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு கலந்து விடுவோம். இனி இதோட தயிர் கொஞ்சம் சேர்ப்போம். ஏற்கனவே சேர்த்துருக்குறேன், இப்போ கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்துடுவோம். இனி இதில் கொஞ்சமாக உப்பு சேர்ப்போம். சேர்த்துட்டு இதையும் கலந்துடுவோம். இனி தண்ணி சேர்க்க போகிறேன். நான் வந்து இதில் வந்து சீரக சம்பா தான் எடுத்துருக்கேன் பாருங்க. சீரக சம்பாவை கழுவி எடுத்துருக்கிறேன். இந்த டம்ளரால் 2 டம்ளர் சீரக சம்பா எடுத்துருக்கிறேன். 1 டம்ளருக்கு 2 டம்ளர் படி 4 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். சேர்த்துட்டு கலந்துடுவோம். இப்போ கலந்து விட்டாச்சு, லைட்டாக கொதிக்கட்டுக்கும், அதுக்கப்புறம் அரிசி போடுவோம். இப்போ பாருங்க கொதிச்சு வருது. நாங்கள் அரிசியை சேர்ப்போம். அரிசியை கழுவி வச்சிருக்கிறேன். உப்பு சேர்க்குறேன். உப்பு கொஞ்சம் தூக்கலாக சேர்த்தா தான் நல்லா இருக்கும். கலந்துடுவோம். இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு மூடி விடுவோம். அவியட்டுக்கும் அடுப்பை வந்து ஆக கூட்டி வைக்க வேணாம், தனிச்சு மீடியம் ஹீட்டில் விடுவோம். இப்போ பிரியாணி அவிஞ்சோன்னா பார்ப்போம்மா. மண் சட்டி சோயா மீட் பிரியாணி. இப்போ பிரியாணி ரெடி ஆகிட்டு அடுப்பை நிப்பாட்டியாச்சு. பார்த்தீங்களா எப்படி எப்படி வந்திருக்கு? அதியா இதுதான் மண் சட்டி பிரியாணி. எப்படி வந்திருக்கு மேலால் பற்றிய சோயா மீட்டெல்லாம். இப்போ நாங்கள் மல்லியில் போடுவோம். போட்டுட்டு இதோட கொஞ்சமாக புதினா இலையும் சேர்ப்போம். புதினா இல்லை புதினா சோயா மீட் பிரியாணி நல்லா இருக்கும். இப்படி போட்டால் தான் வடிவாக இருக்கும். பார்த்தீங்களா? இப்போ இதை போட்டுட்டு இப்படியே ஒரு நிமிஷம் மூடி வைப்போம். அப்போ இந்த ஆவியில் இந்த புதினா மல்லியிலோட வாசம் எல்லாம் பிரியாணியில் இறங்கும். அதுக்கு பிறகு கிளறிப்பாப்போம். இப்போ வாங்க சாப்பிடலாம். நீ பேரே இல்லையா? இவனுக்கு பசிக்கலை. இங்கே பாருங்க நண்பர்களே, பாடி போயிடுச்சு எங்களோட பிரியாணி எப்படி வந்திருக்காண்டு. பார்த்தீங்கன்னா இப்படி வரணும், பொழுண்டு வரணும். இதுக்கு நான் சொன்ன நண்பர்களே ஒரு சம்பல் ஒன்று செஞ்சு தரணுண்ட வேணாமா. தக்காளி சட்னி சம்பல் இல்லாட்டிக்கு ஒரு முட்டை அவிச்சு அப்படியே நல்லா தான் இருக்கும், வேணாமா. இங்கே பாருங்க இன்றைக்கு பெரிய குதிரை வந்துட்டு. அப்பா என்ன சூடு, செம சூடு. அந்த ஃபேனை கொஞ்சம் போட்டு ஆறும். சரியா சுடுது நண்பர்களே. புரடா தம்பி கொஞ்சம் மாறட்டுக்கும் சுடுவுது. இப்போ வாங்க சாப்பிடுவோம். இது நல்ல உயரமாக இருக்குல்ல, கணக்காக இருக்குது. அதை விட இது நல்லா இருக்கு. இங்கே பாருங்க இப்படி சாப்பிடுவோம். நீங்கள் செஞ்சீங்கள்ல சோயா மீட் பிரியாணி என்றே சொல்ல மாட்டீங்க. இங்கே இப்படி சாப்பிடுவேன். சுடுது, செம்மையாக இருக்கு நண்பர்களே. வாசத்தை அபிஞ்சு கொண்டு கேக்கே அந்த வாசம் இருக்கு, அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி சோயா மீட் நல்லா அவிஞ்சிருக்கு. நல்லது. மிளகாத்தூள் எல்லாம் போட்டு தயிர் எல்லாம் போட்டு ஊற வச்சிருந்தானே. கணக்கான உரைப்பு. சோறையும் பாருங்க கொஞ்சம் குழையவே இல்லைல்ல. இது வந்து சீரக சம்பா அரிசி. சுடுது. எனக்கு பாஸ்மதி அரிசியில் சேர பிடிக்காது. இதுக்கு குச்சி மேலே
எனக்கு சீரக சம்பா இதெல்லாம் நான் செய்வேன் என்ன பிரியாணி என்றால் எனக்கு உண்மைக்கும் அதில் பெருசாக பிடிக்காது. நான் சோறு சமைச்சிருக்கேன் மச்சான் சோறு சமைச்சிருக்கேன் அந்த பாட்டுண்ணே நல்லா இருக்குது தெரியுமா நம்மளே உங்களோட காய்ச்சி காய்ச்சியாக சாப்பிட்டு கொண்டே இருக்கணும்னா அப்படி ஒரு சுவையாக இருக்குது. அடி தூள் வேறு லெவலாக இருக்குது. நீங்கள் செஞ்சீங்களோ நீங்கள் நம்பவே மாட்டீங்க சோயா மீட் பிரியாணி வந்து. மிளகறி டைம்ல எல்லாம் நீங்கள் இப்படி செஞ்சு பாருங்க. மிளகறி சாப்பிட்ற நேரங்களில் இப்படி மிளகறி சோயா மீட் பண்ணி இப்படி பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க செம்மையாக இருக்கும். அடி தூள். ஆஹா ஓஹோ அருமை அற்புதம் வந்து இருக்கு நம்மளே. அந்த சோறு குழையாம உதிரி உதிரியா இருக்கு தானே. பார்த்தீங்களா உரைப்பெல்லாம் இல்லை கணக்கா வந்துருக்குங்க. இப்படி ஜூஸியாக இருக்குது பார்த்தீங்களா சோயா மீட். சோயா மீட்டை பொரித்து சாப்பிடவும் நல்லா இருக்கும். சும்மா பொரித்து போட்டு உப்பும் கொஞ்சம் தனி மிளகாத்தூளும் போட்டு பின்னாடிட்டு சாப்பிட்டு பாருங்க செம்மையாக இருக்கும். இப்படி பிரியாணி செஞ்சாலும் நல்லா இருக்கு நண்பர்களே. வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கு நண்பர்களே. நாங்கள் சாப்பிட போகிறோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். வெரிடா நல்லா இருக்கு நண்பர்களே. செம்மையாக இருக்குது. இப்படி குள்ளே செடிச்சு சாப்பிடுவோம் இந்த மாதிரி இல்லைங்களா. இப்படி குழச்சி இப்படி எடுத்து சாப்பிடணும்.